ஹலோ ஹாய் எவ்ரிவன் வெல்கம் டு த மொபைல் ட்ரேடிங் அனலிஸ் யூடியூப் சேனல். நாம் இந்த என்ன பார்க்க போகிறோம் வந்து டெய்லி அனலிசிஸ் தான். அதாவது ஸ்பாட் ட்ரேடிங், ஸ்பாட்டில் வந்து கிரிப்டோ அனலிசிஸ்ன்னு சில பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக ஓகேவா. இங்கே பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இங்கே கிரிப்டோவை பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியும். இங்கே ஆரம்பிச்சுதா 1 2 3 and 4 இது பிரேக் அவுட் கொடுக்குற டைமில் இருக்கிறான் சரிங்களா. ஸோ என்எம்ஆர் வந்து பிரேக் அவுட் கொடுக்குற டைம். இவனுக்கு கரெக்டான ரெசிஸ்டன்ஸ் கேட்டிங்கன்னா இந்த லெவல் தான் ஓகேவா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டு இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த லெவல் கிட்ட வரலாம். ஏன்னா மார்க்கெட்டை பாருங்களா, மேலே ஏறனா திரும்பி கீழே திரும்பி வந்து இப்படி போக வாய்ப்பு நிறையாவே இருக்குது. வீக்லியில் பார்த்தா பையிங்கில் ரெசிஸ்டன்ஸ் கிட்ட மல்டிபிள் டைம்ஸ் கிட்ட வந்து ரெசிஸ்டன்ஸ் கிட்ட வந்து ட்ரேட் ஆகினுக்கிறான். ஸோ இப்போ திரும்பி இங்கே புல் பேக் வந்து கீழே வருது. மோஸ்ட்லி இது பையிங்கில் தான் சான்சஸ் அதிகம். அதனால் வந்து நம்ம வீக்லி வந்து பையிங் இருக்கிறோம். நம்ம ஸ்பாட் ட்ரேடிங் வந்து நம்ம வந்து எப்பவுமே பிட்கேட்டில் யூஸ் பண்ணுறோம். ஸோ பார்க்காம பாருங்கள். ஓகே, வீக்லியில் பையிங் இருக்கிறான், பிரச்சனை இல்லை. டேயில் பார்ப்போம். டேயில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், சர்ன்னு இப்படி கீழே இறங்கினா ஒரு இது போனால் திரும்பி கீழே இறங்கினா ஓகேவா. இவன் டபுள் பேட்டர்ன் இப்போ திரும்பி இவன் இப்படி மேலே போவானா அப்படின்றது ஒரு டவுட். ஸோ இவன் வந்து டேயில் வந்து ஒரு நல்ல சைன் தான், பை பண்ணலாம். பட் இப்போ பை பண்ணலாமா வேண்டாமா அப்படின்றத நம்ம பார்ப்போம் ஓகேவா. இதுதான் 4 ஹவர்ஸு. மேலே பார்த்தீங்களா அந்த இடத்துல வந்து ரெசிஸ்டன்ஸ் சைன்னு போயிட்டு கீழே வந்துட்டான். இப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இப்போ இந்த லெவலு இந்த லெவலுக்குள்ள எவ்வளோ பர்சன்டேஜ்னு நம்ம கொஞ்சம் கால்குலேட் பண்ணிப்போம். 7.66 உங்களுக்கு தூரம் ஸ்டாப் லாஸ் வைக்க முடியாது. 1 ஹவர் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சரியான செல்லிங் ப்ரெஷர் வந்து செல் ஆகி நிற்குது. கரெக்டாக இப்போதைக்கு நம்ம பை பண்ண முடியாது, பட் இது ஒரு சப்போர்ட் ஓகேவா. 1 மினிட் ப்ளீஸ், சாரி ஒரு சின்ன இன்டர்பிரேஷன் ஆகிடுச்சு ஓகேவா. இப்போ பாருங்கள், 1 ஹவரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்ன்னு கீழே நிற்கலாம். இப்போ வந்து நம்ம டேரெக்டாக இந்த இடத்துல வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ண முடியாது. நல்லா வச்சு இப்போ ஆர்டர் நம்ம ப்ளேஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா நம்மளோட ரூல் படி அது தப்பாகிடும் ஓகேவா. ஸோ நம்ம அதெல்லாம் என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். எதுக்கு நம்ம இன்னும் மினி டைம் ஃப்ரேம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 30 மினிட்ஸ்லேயே வந்து எந்த ஒரு புல் பேக்கும் இல்லை, 15 மினிட்ஸ் நோ மோர். ஸோ இவனை வெயிட் பண்ணி தான் ஆகணும். பட் இவனை வந்து லாங் டேர்முக்கு வந்து இவனை வந்து நம்ம பையிங்க்கு நம்ம ப்ரிஃபர் பண்ணலாம். நல்லா வந்து நம்ம வச்சுக்கோங்க லாங் டேர்முக்கு சரிங்களா. 1 ஹவர் 4 ஹவர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ 4 ஹவர்ஸை பார்த்தோம் இங்கே க்ளோசிங் கொடுத்துறானா இவன் வந்து ரொம்ப செல்லிங்கில் இருக்கிறான். திரும்பி நம்ம பை பண்ணால் கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ நீங்கள் வந்து கரெக்டான இடத்துல வந்து இவனை பை பண்ணணுமா அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட பெய்ட் குரூப்பில், வாட்ஸ்அப் பெய்ட் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இவனை மாதிரி வந்து இன்னும் நிறைய கிரிப்டோஸ் இருக்குது. ஸோ நம்ம அந்த டைமிங்கில் பார்த்து உங்களுக்கு வந்து நாங்கள் சொல்லிடுவோம். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து நீங்கள் ப்ராஃபிட் பண்ணலாம். ரொம்பலாம் இல்லை, ரொம்ப கம்மியான தான். ஸ்பாட் ட்ரேடிங் இப்போ சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட யூடியூப் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லை வாட்ஸ்அப்பில் நீங்கள் பெய்ட் சிக்னல் உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் வாட்ஸ்அப்புக்கு வாங்க பெய்டு. ஓகே, அண்ட் தென் பாய்.